வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபைனல் கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. அட்சய ட்ரா நடைபெறுது. பார்த்திங்கன்னா 7வது மாதம் 2024 660வது ட்ராவாக இந்த அட்சய ட்ரா நடைபெறுது. இந்த 660வது ட்ராவாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெண்டிங் நம்பர்ஸு போன வருஷம் வந்த ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணியும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணியும் முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணியும் தான் இப்போது நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 784 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு ஒரே நம்பர் தான் கொடுத்துருந்தேன். 7ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கும் ஒரே நம்பர் தான் சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துருந்தோம். 8 பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்த ட்ராவுக்கும் சனிக்கிழமை நடந்த ட்ராவுக்கும் சிங்கிள் ஷாட்டில் தான் கொடுத்துருந்தேன். பாஸ் ஆகிருந்துச்சு. தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தொடர்ந்து நம்ம கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நான் ஏ போர்டில் 2ஐயும் 9ஐயும் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா பி போர்டில் நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குங்க. இல்லாட்டி 4 வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பருங்கிறது பெண்டிங்கில் தான் இருக்குது. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 6 வர்றதுக்கு நமக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஐயும் 6ஐயும் எடுத்திருக்கேன். பி போர்டில் 5ஐயும் 4ஐயும் கொண்டு வந்திருக்கோம். ஏ போர்டில் 2ஐயும் 9ஐயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு பாட்ஸில் கூட பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருந்துச்சு. நம்ம 714 724ன்னு எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும் 784ன்னு வந்துருச்சு. நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆல் போர்டு ஒரே நம்பராக நான் கொடுக்குறேன். எதனால் நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சிங்கிள் நம்பரை வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு ஆல் போர்டு ஒரே நம்பர். நம்ம நம்பர் மாற்றியெல்லாம் கொடுக்க விரும்பலை. சரிங்களா? ஒரே நம்பர் தான். ஆல் போர்டு 9 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே நம்பராக நான் கொடுக்குறேன். 100% ஸ்ட்ராங்காக தான் என்னுடைய கெஸ்ஸிங்லேயும் வந்திருக்கு. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? நம்ம 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆல் போர்டு நம்பர்ஸ் எல்லாம் 25 நாள் 27 நாள் பாஸ் ஆகிரும். பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். முதல்ல நம்ம 2 நம்பர் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சரி நம்ம ஒரே நம்பரை மட்டும் ஸ்ட்ராங்கான நம்பர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரே நம்பர் தான் நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் போர்டு ரெகுலராக நான் வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் 100% ஸ்ட்ராங் பண்ணி இந்த ஆல் போர்டு சிங்கிள் ஷாட்டில் சிங்கிள் நம்பராக நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி 14ஆம் தேதி 7வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போது ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கணும், ரெகுலராக வின்னிங் எடுக்க உங்களுக்கு ஒவ்வொரு நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாட்ஸில் நம்ம 417 பாட்ஸுன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? இது ஒரு கணக்கில் வந்திருக்கு. அதனால் 417 பாட்ஸு 951 பாட்ஸு இந்த 2 நம்பரையுமே நீங்கள் பாட்ஸில் வைக்கலாம். நம்ம ஃபைனலாக ஸ்ட்ராங்காக பார்க்கையில் இந்த நம்பர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா
நம்ம இப்போது பெண்டிங் நம்பர்ஸ்லாம் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸை வச்சு 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 2 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் வந்து அதிக பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 4 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 5 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 வந்து நமக்கு 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணியிருந்தால் இங்கே வந்து நான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுடைய கணக்கில் நம்ம கொடுக்குற நம்பர் வந்து இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். இல்லையா வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் மட்டுமே தான் நம்ம இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்குற நம்பர்ஸை யாருமே கன்ஃபார்ம் நம்பர்ஸாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 097, 016, 496, 497 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸையும் வச்சும் நம்ம கலப்பு நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியும் தான் இங்கே வந்து இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து எப்போதுமே உங்களுடைய கணக்கையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா சரிங்களா? நமக்கு 905ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 905, 418 சரிங்களா? மீண்டும் 8 வந்துச்சுன்னா 418 வர்ற மாதிரி கணக்கில் வருது. சரிங்களா? நமக்கு ஏ போர்டு 8 வச்சுட்டு பி போர்டில் 4 வச்சு சி போர்டு 7 வந்துச்சுன்னா அடித்த நம்பரே ரிப்பீட் பண்ணால் 847 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நமக்கு ஏ போர்டு 0 வச்சு பி போர்டில் 4 வச்சு சி போர்டில் நமக்கு 9 வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி வச்சாங்கன்னா 049ன்னு நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம வந்து நம்பர்ஸ் எல்லாத்தையும் கலந்து தான் இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரல. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் விளையாடுற நம்பர்களுக்கு 8 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம இப்போது போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்தும் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த சார்ட்டை வச்சு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுன்னு நம்ம பார்க்கையில் வந்து 163ன்னு வந்திருக்கு. சரிங்களா? 163 வந்திருக்கு. இந்த 163லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நமக்கு 2-3 நாள் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் வந்து எடுப்பாங்க. இதை மேட்ச் பண்ணி நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ்லேயும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வாங்க. அதாவது நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்களுக்காண்டியே நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையும் பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுக்குறோம். மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸும் மேட்ச் ஆகியிருந்தால் மட்டுமே எப்போதுமே ப்ளே பண்ணிக்காங்க. இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம கொடுக்குற நம்பர்ஸை.
நம்ம வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் ஒவ்வொரு நம்பரையுமே நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? மேட்ச் பண்ணி வைங்க. அனைத்து நம்பர்களுக்குமே வின்னிங்குங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுக்கிறேன். 91 16 97 07 46ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸில் நம்ம வந்து அதிகமான நம்பர்ஸ் கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். 15ன்னு ஒரு நம்பர் வர்ற மாதிரியும் நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. சரிங்களா? 91 15 16 97 07 46. சரிங்களா? இது கலப்பு நம்பர்ஸாகவும் நம்ம இங்கே வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஏபிபிசிஏசி ஆல்போர்டு நம்பர்ஸில் நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க விரும்பாமல் கம்மியான நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாதுங்க. 100% கிடைக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைக்கணும். சரிங்களா? உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குதான்னு பார்த்து இந்த நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான்னு பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வின்னிங்குங்கிறது நமக்கு 100% கிடைக்குங்க. எப்போதுமே வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கை நம்ம மேட்ச் பண்ணியும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியும் விளையாண்டா கண்டிப்பாக வந்து ரெகுலராகவே நம்ம வந்து வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லையா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு மொத்தம் 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கேன். 29 51 59 05 84 17 50 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையுடைய கணக்கிலலாம் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் வந்து அதிகமான நம்பர்ஸ்லாம் நம்ம கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% ஸ்ட்ராங்கான நம்பராகவும் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அட்சயா ட்ராவுக்கு நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.